ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட்ல ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த கில்ட் ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன், எப்படி சொல்றது, ஒரு ஃபீல் குட், ஒரு ஃபீல் வரும் இல்லையா. ஸோ அந்த ஃபீல் வந்து நம்ம டாக்டர் கிட்ட வந்திருக்கு. ரொம்ப நல்லா எந்த அளவுக்கு வந்து டாக்டர்ஸ்னா வந்துட்டு எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலே போதும், நமக்கு வந்து நிறைய அந்த தைரியம் வந்துடும். ஸோ அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு விஜய் கிட்ட மட்டும் இல்லாம காவேரி கிட்டையும் வீடியோ கால் மூலமா டாக்டர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த டாக்டரை வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து அதே ஹாஸ்பிட்டலா இல்லை விஜய் வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி காமிச்சாங்களான்னு தெரியல. மறுபடியும் மாஸ்க் எல்லாம் போட்டு குமரன் நிவின் அது ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க பசுபதியை பத்தி. பட் விஜய் அங்கே வந்தது வெண்ணிலாவுடைய மாமாவை பத்தி என்கொயரி பண்ண அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம குமரன் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் நாங்க தான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்றாரு. பசுபதிக்கு வந்து கோவமே எங்க மேல தானே, உங்க மேல இல்ல விஜய் அப்படின்ற மாதிரி அவர் சைட்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் குமரன் போனதுக்கு அப்புறம் நிவின் விஜய் கிட்ட காவேரியை பத்தி விசாரிக்கிறது. விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் நிவின் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் நிவின் மேலே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா காவேரி இவ போயிட்டு நான் அங்கே தான் இருந்து யாருக்கும் தெரியாம பார்த்துட்டு வரேன் அப்படின்ற விஷயத்த கூட நிவின் கிட்ட சொல்ல, இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், பிகாஸ் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்ற மாதிரி நிவின் அவருடைய கில்ட்டை விஜய் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் கங்கா அண்ட் குமரன் அவங்க கான்வர்சேஷன் அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கங்கா வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான், பிகாஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஏன்னா பசுபதிக்கு எங்க மேல தானே கோவம், உங்க மேல என்ன கோவம்ன்ற மாதிரி. அப்புறம் குமரன் வந்து நான் இப்படி இருக்க நிலைமை காரணமே நீதான் கங்கா அப்படின்ற மாதிரி அங்க வந்து அவங்கள புகழாரமா பண்ணி புகழ் பண்ணி எப்படி சொல்றது கங்காவை புகழ்ந்து பேசுறாரு. அண்ட் ஃபைனலி மாமி வந்து விஜயை பார்த்ததும் விஜய் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன், அதாவது தடுக்கி விழற மாதிரி ஒரு குட்டி பயம் தான். ஏன்னா சவுண்டா கூப்பிட்டாங்களே, யாராவது பாத்துற போறாங்க, பார்த்தா என்ன வருது, ஒய்ஃபை பாத்துக்க முடியாதே அப்படின்ற மாதிரி. அங்கேயுமே நம்ம மாமி வந்து மாமாவை பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி வந்து ஒரு ஹஸ்பண்ட், ஐ மீன் மாமா வந்து நல்லா பார்த்துப்பாரு, பட் அவருக்கா ஒண்ணுமே தெரியாது, நானா கேட்டு கேட்டு தான் ஹெல்ப் எல்லாம் வாங்கிப்பேன் அப்படி. நீ ஆனா அப்படி கிடையாது விஜய், காவேரி ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நீயே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யற. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த வேப்பில எல்லாம் மெயினா வந்து கட்டி வைப்பாங்க அண்ட் வேப்பில மேலதான் படுப்பாங்க இந்த மாதிரி டைம்ல, இதெல்லாம் அவங்க அம்மாவே பண்ணிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அவங்க அம்மா எதுவுமே செய்யல, ஆக்சுவலி ஒன்லி கஞ்சி மட்டும் தான் காசு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. நல்ல வேலை இன்னைக்கு அவங்க யாருமே வந்து காட்டல, வந்து போயிட்டு காவேரியை பார்த்து பேசுற மாதிரி. ஈவன் காவேரியவே வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் அந்த வீடியோ காலில், அப்புறம் லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் விஜய் போயிட்டு அந்த தோரணெல்லாம் கட்டி இதை யார் கட்டினாங்கன்னு கேட்டா மாமி பேரை சொல்லிடு, ஏன்னா மாமியை வந்து நான் அந்த அளவுக்கு டியூன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு விஜய் காவேரி கிட்ட சொல்ல. அப்புறம் ஃபைனலி விஜய் போயிட்டு அவங்களுக்காக அந்த ஃப்ரூட் சாலட் செய்யறது, அதை பார்த்து காவேரி வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா அந்த ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தாலே நமக்கு புரியும் இல்லையா, பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பிரஷன்லேயே நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் ஒரு ஸ்மைலிங்கோட வந்து இன்னைக்கு என் பண்ணியிருக்காங்க. ஈவன் நாளைக்கோட ப்ரிவியூமே போடல, இன்னும் ப்ரோமோ கண்டென்ட்டே பேலன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நாளைக்கு ஸ்டார்டிங்ல வரும். அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன சீன்ஸ் இருக்கும் போல, குமரன் நிவின் பசுபதி என்கொயரி பண்ண மாதிரி. ஸோ பார்ப்போம். இப்போ எம்என்ல எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கேரக்டரா நம்ம டாக்டர் கேரக்டர் மாறிட்டு வராங்க. சூன் அவங்க ஐடி கிடைச்சா நல்லா இருக்கும். இன்னைக்கு எபிசோட் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.